தவக வென்ற ரகசியம் 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை. தொகுதிகளின் பிரச்சனையை பேசவே இல்லை. எப்படி வென்றார் என்று தெரிய வேண்டுமா? மாற்றம் என்ற முழக்கம் தேர்தல் முன்வைக்கப்படும். அதை விஜய் ரசிகர்கள் சரியாக மக்கள் முன்வைத்தனர். அதுக்கு சமூக ஊடகங்களை சரியான முறையில் கட்சியினை பயன்படுத்தினர். இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் எப்போதும் தாயத்த நிறுவன கட்சிக்கு இத்தனை வருடம் வாக்களித்தார்கள். அதை இந்த முறை மாற்றி இளைஞர்கள் அப்பா அம்மாவிடம் ஒரு முறை அண்ணனுக்கு ஓட்டு என்று சென்டிமெண்டாக கேட்டு பெரும்பாலானோர் அமைதியாக விசிலுக்கு வாக்களித்து விட்டார்கள். ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரதான எதிர்க்கட்சிக்கு செல்லும். இந்த முறை எதிர்க்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படாமல் இருந்ததால் அதை விஜய் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பேசி வாக்குகளை தனதாக்கி வென்றார். வாட்ஸ்அப் குழு, இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் நமது பிரச்சார பாடலுக்கு அதற்கு ரீல்ஸாக பயன்படுத்தப்பட்டன. இது போதவரன் தொடர்ந்து வெற்றி பெறும் கட்சிக்கு வாக்களி போன்ற நிலையில் எனக்கு வாக்களித்தார்கள். சில ஆண்டுகளாக திமுகவை எதிர்த்து களமாடி வந்த சீமான் அவர்களின் தவறான தேர்தல் வியூகம், அண்ணாமலை தேர்தல் களத்திலேயே இல்லாதது விஜயின் தனிப்பட்ட நற்பெயருடன் விஜய்க்கு வாக்குகளாக கிடைத்துள்ளது. திமுக தோற்றதற்கு முக்கிய காரணம் ஆட்சிக்கு எதிரான அலை. இந்த அலை கட்சியின் செயல்திறனை பாதித்தது. மேலும் எதிர்க்கட்சிகளின் பலமுனை போட்டி திமுகவின் வாக்குகளை பிரித்தது. அமைச்சர்களின் ஆணவ பேச்சுகள், துணை முதல்வருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஊழலை நியாயப்படுத்தியது. கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கப்படாதது, தொண்டனை கவனிக்காமல் விட்டது, விஜய் அவர்களை பிரச்சாரம் செய்விடாமல் செய்தது. வேங்கை வயல், தூய்மை பணியாளர் பிரச்சனை, போதைப் பொருள் நடமாட்டம், கள்ளச்சாராய மரணம், ஊழல்கள், குடும்ப ஆதிக்கம், ரெட் ஜெயண்ட் ஜிஸ்கோயர் ஆதிக்கம், அதிகமான திராவிடம் என்ற விளம்பரமும் திமுகவை வீழ்த்தியது. கட்சியின் அடிமட்ட அளவிலான வலுவான உட்கட்டமைப்பை இழந்தது. சுணக்கமான பிரச்சாரம் நடத்தினோம். திமுக அரசின் தவறுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஏற்பட்ட தொய்வு. இதை நாம் பலவீனமான ஐடிவிங் டிஜிட்டல் தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் சொல்லிக் கொள்ளும்படி செயல்படாதது. திமுக அரசை எதிர்த்து பெரிய அளவில் மக்கள் போராட்டங்களை நடத்தாதது. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அனைத்தும் தானாகவே நமக்குத்தான் வரும் என்ற அந்த நம்பிக்கை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. மக்களிடையே கட்சியின் மீதான நம்பகத்தன்மை குறைந்து போனது. மக்களை வசீகரிக்கும் தலைமை இல்லாதது. இந்த நாம் தமிழர் தோல்விக்கான காரணங்கள். 1. திமுக அதிமுக எதிர்ப்பு கொள்கையை காட்டில் பறக்கவிட்டு விஜய் எதிர்ப்பை கையில் எடுத்தது. யாரும் ஆளும் கட்சியின் தவறுகளை சரியான முறையில் சுட்டிக்காட்டவில்லை. இரண்டாம் கட்ட தலைவர்களின் செயல்பாடு சுத்தமாக இல்லை. ரஜினி அரசியல் வருகையை எதிர்த்தது, கமலை எதிர்க்கவில்லை. விஜய் அவர்கள் வரவேற்றது, பின்பு திராவிடம் என்றவுடன் தனிநபர் தாக்குதல் வரை தொடுத்ததை சாதாரண மக்கள் ஆதரிக்கவில்லை. தவறான செயல் திட்டம் அணுகுமுறை தோற்றுவிட்டது.